பரவாயில்ல, எல்லாம் நம்ம நினைச்சபடியே நடக்குது. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சாமி, சாமி, இப்ப அது முக்கியம் கிடையாது. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, மந்திரத்தை சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, தாலி எடுத்துட்டு வாங்க. கௌதம், இந்தாங்க மாப்பிள்ள, தாலி எடுத்து கட்டுங்கோ. கௌதம், கெட்டி மேல, கெட்டி மேல, கெட்டி மேல. என்ன காரியம்டா பண்ணிருக்க? நீ இப்படி பண்ணுவத நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? நம்ம குடும்பத்தை இப்படி கொண்டு நிப்பாட்டிட்டல. கௌதம் அண்ணா, ஏன் இப்படி பண்ணீங்க? கௌதம், நான் பூஜாவை லவ் பண்றேன், அவ இல்லாம வாழ மாட்டேன்னு சொல்லு கௌதம். சொன்னீங்க, நீங்களே அதை மீறலாமா? அது நியாயமா? சொல்லுங்கக்கா. என்னது லைவ்ல போதா? இருங்க அப்பா. நம்மள லைவ்ல போயிட்டு தயவு செஞ்சு யாரும் இதுல தலையிடாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம். கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட பையன், அண்ணாமலையோட பையன் இல்ல. அண்ணாமலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. டேய், நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டல. இங்க பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டேய், நீ என் பையனா இல்லடா. அந்த உறவை நீ இழந்துட்ட. மேடம், எல்லா கேள்விக்கும் அவங்களே பதில் சொல்றாங்க, நீங்க அமைதியா நிக்கிறீங்க. ஏய், நிறுத்துங்க. என் அண்ணாமலை யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யார் முன்னாடியும் தலை குனிய வேண்டிய அவசியமும் இல்ல. வா நம்மள. மேடம், பதில் சொல்லுங்க மேடம். சொல்லிட்டு போங்க. நாம வசதியா வாழ்றதுக்காக தான் இவ்ளோ பிளான் பண்ணோம். கடைசியில எல்லாம் வீணா போச்சு. நான் சொன்ன மாதிரியே கேட்கணும், புரிஞ்சுதா? அவங்க கிட்ட எல்லாரும் ஒருத்தர் விடாம மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போய் நிக்கணும், புரியுதா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கேக்குற கேள்வியில அண்ணாமலை பதில் சொல்ல முடியாம அசிங்கப்படணும். அவங்க சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஆளு, அவங்கள போய் எப்படி? அதுக்காக தான் 1 லட்சம். நீங்க கேக்குற கேள்வியால அவங்க படுற அவமானத்தை நான் பார்க்கணும், நான் சந்தோஷப்படணும், புரிஞ்சுதா? ஒரு அடையாளம் தெரியாத நபர் இந்த உண்மையை மக்களுக்கு காட்ட
தக்க வீடியோ ஆதாரத்தை கடிதத்துடன் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்காக அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். இத யாரு பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா அத பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கௌதம் பண்ண காரியத்தினால உன் முகத்தை பார்த்து என்னால பேச முடியல. எனக்கும் நடந்த விஷயம் வருத்தமா தான்க்கா இருக்கு. ஆனா அது கௌதம நினைச்சு இல்ல. கௌதம் என் பையன் இல்லன்னு சொல்லி பிரஸ் கிட்ட என்ன பிரிச்சு பேசிட்டீங்கல்ல, அதுதான்க்கா எனக்கு பெரிய வருத்தம். நான் என்னைக்காவது உங்க பையன் ஏன் பையன்னு பிரிச்சு பாத்திருக்கேனா? ஏங்கா அப்படி சொன்னீங்க? என்ன இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லலாமா? நம்ம கூட்டு குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டான் நம்மள. சுத்தி நின்று அத்தனை பேர் கேள்வி கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அப்போதைக்கு தோணுது ஒரே ஒரு விஷயம்தான், என் அண்ணாமலைய யாரும் கேள்வி கேட்க கூடாது. அண்ணாமலை யார் முன்னாடியும் தலை குனிச்சு நிக்க கூடாது. என்னால உன்னை எப்படி விட்டு கொடுக்க முடியும்?